ஹலோ ஆல், நான் உங்கள் படம் பாஸ்கர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஆதரவற்ற முதியோர் இல்லத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னா பொங்கலூரில் இருக்குது. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உள்ளே இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவங்ககிட்ட வந்து நம்ம பேச போகிறோம். இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். சரி வாங்க, இவர் பேசுறதை கேட்கலாம். உங்கள் பேர் என்னங்க? என் பேர் முத்தையாங்க. முத்தையாங்களா? சரி, இன்றைக்கி நான் என் பிறந்த நாளுக்கோசரம் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ என்ன தெரியுமா, நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன்ப்பா. எத்தனை அடிக்கடி வருவீங்க? சரிங்க. எங்களுக்கு உதவி நிறைய உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா? முடிஞ்ச உதவி சரி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. நான் யாராவது கூப்பிட்டு வந்திருக்கிறேன், இங்கே நிறைய பேர் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. சரிங்க, அறிவுப்படுத்திருக்கீங்க. சரிங்க. சரி, ஓகே. இப்போ இங்கே உள்ள நிலைப்பாடுகளை சொல்லுங்கள். உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது இங்கே சொல்லுங்க. அனைவருக்கும் எங்களது பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் அன்பு கனிந்த அமைதி கலந்த நன்றி நிறைந்த ஆத்ம நமஸ்காரங்கள். எங்களது ஆசிரமம் பொங்கலூர் கிராமத்திலிருந்து உதயநகர் ரோட்டில் அத்தாணி தோட்டம் அருகில் அமைந்துள்ளது. நாங்கள் 25 முதியோர்கள், ஆதரவற்ற முதியோர்கள் இருக்கிறோம். இது பெண் முதியோர்கள் 18 பேர்கள், ஆண் முதியோர்கள் 7 பேர்கள் இருக்கிறோம். இந்த ஆசிரமம் உங்களை போன்ற அன்பு உள்ளங்களால் உதவிகளால் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தங்களது பிறந்த நாள்களோ, தங்கள் குடும்பத்தில் உள்ள பிறந்த நாள்களோ மற்றும் தங்களது திருமண நாள், தங்கள் முன்னோர்களின் நினைவு நாள்களுக்கு தங்களால் முடிந்த எங்கள் முதியோர்களுக்கு ஒருவேளை அன்னதானமோ அல்லது மளிகை பொருட்களோ, காய்கறிகளோ, சில மருத்துவ உதவிகளோ உங்களால் முடிந்த உதவியை செய்யுமாறு உங்களை ஆண்மையுடனும் பணிவன்புடனும் கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமாக இப்போ இங்கே சமையல் பண்ணுற காலையில் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நானும் ஒரு 2-3 வாரமாக விசாரித்த ஒன்றும் கிடைக்கல. ஸோ அதையும் கூட சொல்லியிருந்தேன். அன்புள்ளங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். எங்கள் முதியோர்களுக்கு சமையல் செய்வதற்கு, இங்கே தங்கி இருந்து சமையல் வேலை செய்வதற்கு ஆட்கள் தேவை என்பதை மிகவும் தாழ்மையுடனும் பணிவுடனும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே நிறைய பேர் வந்துட்டுறாங்களா? அடிக்கடி வர்றாங்கப்பா. சரி. அவங்களால முடிஞ்ச உதவிகள், பிறந்த நாள், திருமண நாள். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அதாவது என்ன இருந்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி? எது கொடுத்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை அன்னதானம், ஒரு மளிகை பொருட்கள், அவங்கள முடிஞ்ச ஒரு காய்கறிகளோ, ஒரு பழைய துணிமணிகளோ, அவங்கள முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். நீங்க இதுதான் பண்ணணுங்கிறதுல எது கொடுத்தாலும் வாங்கிக்கோ. உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணா போதும். உங்கள் வரியே தான் எங்கள் வாழ்க்கையை. மீண்டும் இது பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் சார்பாக அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து வீடியோ எடுத்துருக்கோம். அவங்க உள்ளே க்ளீன் பண்ணுறது, தங்குற இடம், பெட்டு அண்ட் கிச்சனு, ஹாலும், சாப்பிட்ற இடம் எல்லா இடமே நம்மளுக்கு காட்டுற எல்லாமே பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் ஆல்ரெடி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உதவி பண்ணுங்கள். உங்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள், இந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்ல விசேஷமாக இருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் உதவி பண்ணால் ரொம்ப நல்லதாகவே இருக்கும். ஸோ நானும் பண்ணிட்டு தான் இருக்கிற குறைஞ்ச நானும் 2 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு சமையல் வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸோ தெரியப்படுத்துங்க, மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம பல்லடத்துக்குள்ளே மெயினாக சொல்லுங்கள். யாராவது இருந்தாங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணி விடுங்க. அது போக இவங்க பிரான்ச் வந்து ஏகப்பட்ட பிரான்ச் இருக்குது. கண்டிப்பாக அங்கேயும், அதாவது கோயம்புத்தூர், திருப்பூர், இந்த மாதிரி நிறைய இடத்துல அவங்கவுங்க இடத்துலையே இருக்கும். அதுவும் கூட பண்ணலாம், இல்லை இங்கே வந்து கூட பண்ணலாம். அது வேணுன்னா கீழே நம்பர் கேளுங்க, டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். அதனால கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச உதவி நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ காய்கறி, மளிகை ஜாமான் தான் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி எனக்கு பர்த்டே. ஸோ அதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த இடம் விசிட் பண்ணி பாருங்கள். சரி வாங்க, அவங்க தங்குற இடத்த பார்க்கலாம். ஸோ இது அவங்க என்ட்ரன்ஸ். உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹால் மாதிரி இருக்குது. இது வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிலாக்ஸ் பண்ணுற டைம் இதுதான். ஒரு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா டீ டைம் இருக்கும். ஸோ டீயை குடிச்சிட்டு இங்கே ரிலாக்ஸ் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரன்னு பார்த்தா அவங்க தங்குறதுக்கு இதுதான் இடம். நைட்டில் இங்கே தான் தூங்குவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 25-30 பெட் இருக்குது. இதில் எல்லாமே பெட்டு, பில்லோ எல்லாமே இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனாகவும் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சமைக்கிற இடம் இங்கே இருக்குது, காய்கறி வைக்கிற இடம் எல்லாமே இங்கேயே இருக்குது. ஸோ பெட் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தர் பர்த்டேன்னு சொல்லி இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ மளிகை பொருட்கள் எல்லாமே இங்கே தான் வச்சிருப்பாங்க. அதை முடிச்சுட்டு சமையல் பண்ணுற இடம் இதுதான். இந்த கிச்சனில் தான் சமையல் பண்ணுவாங்க. இங்கே சமையல் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் சாப்பிட்ற இடம். ஸோ சாப்பிட்ற இடம் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனாகவும் இருந்து, எல்லாமே கை கழுவுற இடம், உட்காந்து டேபிள் சாப்பிட்ற இடம், சேர் எல்லாமே நீட் அண்ட் கிளீனாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு டிவி இருக்குது. இங்கே வந்து உட்காந்து பார்த்துக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைக்கிற மிஷின் கூட இருக்குது. இவங்களே கூட தைச்சுக்குவாங்க. அப்புறம் சாமி படமெல்லாம் இருக்குது. இங்கே சாமி கும்பிட்ற இடம். ஸோ அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரூம் அந்த பக்கம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து மளிகை பொருட்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இங்கே தான் வைப்பாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அவசர தேவைன்னு சொல்லி எழுதி போட்டிருப்பாங்க. அதையும் கூட கவனிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் பர்த்டேக்கு வந்து உதவி பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஃபாலோ பண்ணிங்க. ஸோ நன்றி.